என்னங்க நடக்குது இந்த கதையிலங்கிற மாதிரி வந்து இப்போ கிறிஷை எப்படி வந்து குடும்பத்தில் வந்து ஒருத்தர் உறுப்பினர் ஆக்குறது அப்படிங்கிறத வச்சு மட்டும் தான் இப்போ கதையை கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் கிறிஷை வேற எங்கேயோ வெளிலலாம் வச்சிருக்க முடியாது, வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்போம். இது எத்தனை நாளைக்குங்கிறது வேற தெரியலன்னு வச்சுக்கோங்க. இது நடுவில் வேற வந்து மாலை போடுறது, அதுக்கப்புறம் வந்து இவங்க மீனா கோச்சிட்டு போகிறதா நடந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு திடீர்னு குற்ற உணர்ச்சி அப்படியே டிசப்பியர் ஆகிடுச்சு. நம்ம ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம், எப்படியோ அந்த குடும்பத்தை சேர்த்து வைக்க போகிறோம் அப்படின்னு நினச்சனால அவங்க திருப்தியாகி நல்லா நார்மலாக முத்துட்டையும் பேசுகிறாங்க, அண்ணாமலைட்டையும் பேசுகிறாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து என்னப்பா உடைய கிட்டப்பா பிரச்சனைனா கண்ணில் தண்ணி வச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி நமக்கு பல கேள்விகளாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை வச்சு கொண்டு போகிறதுனாலே பல பேர் வந்து ரொம்ப ஃபெடப் ஆகி கமெண்ட் செக்ஷனில் எப்போ சாமி இந்த சீரியல் நான் கொஞ்சம் நாளைக்கு பார்க்காமலே இருக்கேன்பாங்கிற அளவுக்குலாம் கோபம் வராங்க. ஏங்க இவ்வளோ டென்ஷனாக வரீங்க அப்படின்னா வந்து என்னங்க ரோகிணி சிக்கிட்டாங்க, ரோகிணி சிக்கின அப்புறம் ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா மீனா தலையில் தூக்கி போட்டு மீனா அழுதுட்டு இருக்காங்க, ரோகிணி கேஷுவலாக இருக்காங்க. இப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அண்ணாமலை இன்னைக்கு ஒரு டைலாக் சொன்னார். என்னன்னா வந்து இந்த கிறிஷை வந்து பிடிக்காத ஆட்கள் 3 பேர் தான், மனோஜ், ரோஹிணி அண்டு விஜயா அப்படின்னு வந்து கிறிஷை வச்சே சொல்கிறாங்க. கிறிஷ் வாட் இஸ் திஸ் மம்மி, ஏன்னா உங்களுக்கு பிடிக்காதாங்கிற மாதிரி அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த அபூர்வ சகோதரர்களில் குட்டி கமல் பார்ப்பார்ல அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு, லா லா லலான்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கொடுமைகள்லாம் ஏன் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து இப்போ அடுத்த கட்டமாக ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வர போகிறாங்களா? அதாவது வந்து இப்போ மீனா திருப்பி வந்து உண்மையை சொல்லுன்னு டார்ச்சர் பண்ணுறதுனால மீனாவே போட்டு தரலான்னு இவங்க முடிவெடுக்கிறதோ, இல்லை வந்து விஜயா திருப்பி சிந்தாமணியோட சேர்ந்து பிளான் பண்ணி இந்த விஷயத்தை ஏதாவது பண்ணலாங்கும் போது ரோகிணி ஒரு மாதிரி பட்டும் படாமல் அந்த தாமரை இலை மேல் நீர் போல வந்து நடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால டபக்குன்னு அவங்கள வந்து கண்டுபிடிச்சி ரோகிணி ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி ரோகிணி தான் கல்யாணிங்கிறத இந்த சிந்தாமணி கண்டுபிடிக்கிற மாதிரியோ, இல்லை இந்த தினேஷ் பிஏ மூலமாக யாருக்கோ தெரிய வர மாதிரியோ கதை போதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் ஸ்ருதி ரவிக்கு வேற ட்ராக் வேற ஓடுதுவார். ஸோ ஸ்ருதியும் வந்து இப்போதைக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல. இந்த ட்ராக் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல எப்போ வரும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப நாள் ஆகும் போல். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் அடுத்த வாரத்துக்கு நாளைக்கு ப்ரோமோ வருமாங்கிற அளவுக்கு தான் வந்து இப்போ கேள்வியாக இருக்குங்கிற மாதிரி இந்த கதை போகிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன, இந்த கதை போகிற போக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்ன தோணுதுங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.